காணொளிகளை காண சிஎம்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். சரியான பிரச்சனையா கிடக்கு. மணி அடிச்சா நல்ல சவுண்ட் வந்து சொல்லுவாங்க. கேட்கலாம் வீட்டில் யாரும் பிசினஸ் வந்து தான் யாரும் கால் பண்ணுங்க. கதைங்க நீங்க. ஹலோ ஹலோ ஓமம், நான் தாமதம் தான் கதைக்கிறேன். ஆற சொல்றீங்கள் எனக்கு விளங்க இல்லையே. விளங்குது. ஓமம் சொல்லுங்க. அது இப்போ கனகாலம் இல்லோ. அது இப்போ நான் திருப்பி அதுகளுக்குள்ள போய் திருப்பி பழைய ஃபைல்களை கிளறி கொண்டு நிற்கல. அது இப்போ 2 years பேக் என்ன. ஆமாம். அதை விட நான் இப்போ ரியல் எஸ்டேட் செய்ததை விட்டுட்டேன். அந்த வீடு இப்போ விலப்பட்டிருக்கும். அது விலப்பட்டு இப்போ 4-5 காய்ச்சல் நேரம் மாறி இருக்கும். நான் இப்போ ரியல் எஸ்டேட் அதுக்காக செய்கிறே இல்லை. நான் விட்டுட்டேன். நான் அதுக்கான காலம் விட்டோம். நான் இப்போ இன்சூரன்ஸ் தான் செய்கிறேனோ. இன்சூரன்ஸ் தானே இப்போ பிஸ்னஸ். ரியல் எஸ்டேட் தான் இப்போ இங்கே எல்லாரும் செய்கிறாங்களோ. அதால் நான் இப்போ செய்கிறேன் இல்லை, விட்டுட்டேனோ. அது ஆஃபீஸ் அது அப்படியே கிடக்குது. அதுக்கு நான் போகிறதே இல்லை, தேவையில்லை தானே. இப்போ இன்சூரன்ஸ் கண்டு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். அப்போ அங்கே தான் நான் இப்போ போகிறதே இல்லையே. இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸுக்கு நான் பெருசாக போகிறே இல்லை. நான் யாரும் வந்தால் அவங்களுக்கு சிவாஜி செய்து, மற்றபடி நான் இப்போ ரியல் எஸ்டேட் செய்யல. நான் அந்த என் பேரை ரியல் எஸ்டேட் போட்டுருந்தேன். நீங்கள் அதை மாற்றி விடுங்க. நான் இன்சூரன்ஸ் தான். சரி ஓகே. நான் வெளியே கனகாலத்துக்கு ஒரு வீடு வந்து பார்த்துச்சு. இப்போ அடிக்கணும். இப்போ அது வீடு விலப்பட்டிருக்கும். அதோட நான் இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சரி நான் செய்வேன். என்ன இது, நான் ரியல் எஸ்டேட் தாமோதரம் தான் எனக்கும் தெரியும். உங்களை உலகம் பூரா அப்படித்தான் தெரியும். தாமோதரம் பண்ணால் தெரியாது. நான் இப்போ விட்டுட்டேன். நான் செய்கிறேன். மார்க்கெட்டுகள் டவுன் அண்டா போல விட்டுட்டீங்களோ? மார்க்கெட் டவுன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அது எனக்கு எந்த மார்க்கெட்டை சொன்னீங்களோ? இல்லை, இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டவுன் அதுக்காக நான் விடுவேன். நான் இப்போ நினைச்சாலும் இதால சுற்றி 10 வீடு விற்று போடுவேன். அது இல்லை, அதுக்காண்டி இல்லை. இப்போ நிறைய சின்ன படிகள் எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் முந்தியெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட்கள் எடுத்து செய்து நிறைய ப்ராஜெக்ட்கள் செய்து நிறைய காசு உழைச்சிட்டு இனி அதை தொடர்ந்து போர் அடிக்க ஒரே தொழிலை திருப்பி செய்து கொண்டு இருக்கீங்க. போர் அடிக்குது. அப்போ அதை விட்டு போட்டு தான் நான் இப்போ இன்சூரன்ஸ் தான் செய்கிறேன். நான் இப்போ ரியல் எஸ்டேட் செய்கிறேன். அப்போ நீங்கள் வச்சிருந்தீங்களா அந்த பெரிய ஆஃபீஸில் வச்சிருந்தீங்க அந்த சந்தியில்? அது அப்படியே கிடக்கு. அதுக்கு என்ன ஒரு மந்த்லி ஒரு 6,000 வாடகை வரும். அது சும்மா எந்த அக்கௌண்ட் வந்து போய் கொண்டு இருக்கும். சும்மா அது கணக்கு காட்டுறதுல அது சும்மா கிடக்குது. பாப்போம், யாரும் இனி புதுசத்து வாங்குறாக்கள் கேட்டால் சும்மா ஃப்ரீயாக கொடுத்து விட முடியும். நம்ம இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறீங்களோ? வருமானம் வரவில்லை. நீங்கள் புதுசாக வரவங்கள்ட்ட நான் காசை வாங்கி அதுகளுக்கு சரி இல்லை. நான் சரி இந்த நேமோட செய்து கொடுத்துருவேன். இந்த கம்பெனி நேமோட செய்து அவையில் கொடுக்குற பிளான் தான் இருக்கேன். பாப்போம், யாரும் வந்தாச்சு. அதில் ஒரு லீஸ் ஒன்று வரது இல்லை. உங்களோட ஓன் தான். நீங்கள் நினைச்ச கை மாற்றலாம். அது இந்த ஓன் பில்டிங் தான். அது யாரும் வந்து செய்கிறேன்னா செய்யலாம். பாவம், யாருமே நல்ல முடியல் கிடைக்கும். காசு வாங்கணும். காசு வாங்க மாட்டோம். ஃபோன் வருது திருப்பியோ தெரியாது. ஹலோ தாமோதரம் ஸ்பீக்கிங். சதாசிவம் சதாசிவம் என்ன ஃபோனுக்கு கொஞ்சம் பாருங்க. ஓம் இங்கே தான் நிற்கிறார். ஓம் தேங்க்யூ. ஹலோ. நீ நான் தஞ்சரிக்கிறேன் சொல்லிட்டு வந்தேனோ. நீ வந்து ரியல் எஸ்டேட் லைசன்ஸ் போன அளவு தான் எடுத்த. நீ என்ன ஆஃபீஸில் என்ன தேடி கொண்டு தெரிஞ்ச? நீ என்ன இப்போ ஒரு நல்ல இடம் ஒன்று வந்துருக்குது. அந்த சந்தி தான், நல்ல சந்தி தானோ. ஆனால் கொஞ்சம் வந்து இந்த ரேட் கொஞ்சம் கூட சொல்கிறார். பொருள் மாக்கமன் லோரன்ஸ் உங்களோட அந்த ஆஃபீஸ் இருக்குது. மாக்கமன் லோரன்ஸ் சந்தியில் இருக்குது. கொஞ்சம் கூட சொல்கிறார் ரேட். ஆனால் நான் வந்து கதைச்சி பார்த்து உனக்கு எடுத்து தரலாமோ? எனக்கு என்ன ஒரு 10% நீ வெட்டினா சரி. ஒரு வாடகை ஒரு $8,000 சொல்கிறார் மாதத்துக்கு. அவரோட காய்ச்சி நான் அது பிரச்சனை, நான் முடிச்சு தருவேனோ. அவர் சும்மா அவர் வந்து சொன்னவர் 10,000 சொன்னவர் என்னட்டு. நான் இந்தபடியாக தெரிஞ்சபடியாக 10,000 என்று சொல்லி முடிச்சுட்டு வர. அதை பற்றி நீ யோசிக்காது. உனக்கு வருஷம் நல்லா பிறந்திருக்குது என்று நெச்சு கொண்டுட்டு நான் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பேப்பரில் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்டை எடுத்துக்கொண்டு வரேன். நீ சைன் பண்ணால் இப்போ நாளைக்கே முடிச்சிடலாமோ? பொறுவாரன் வேறு கோல் ஒன்று வருது போல எனக்கு. சும்மா ஃபோன் வருது ஃபோன் பொறுவார். கோல் ஒன் பொறுங்க வரணும் உங்களுக்கு தான். நான் அவரோட கதைக்கிறேன்.
யாரும் புதுப்படியில் ரியல் எஸ்டேட் வாங்கினவன் உங்களோட உங்க தெரிஞ்சாக்கணும். எனக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஆஃபீஸில் நான் ஃப்ரீயாக கொடுக்கலாம் தானே அவளுக்கு. நீங்கள் வேற எங்கேயாருடைய இடம் பார்த்து வச்சுருக்கிறீங்களாக்கும்? இல்லை இப்போ நான் வந்து இந்த ஃப்ரெண்டு நானும் வந்து கணவரோட பழகுறேன். நான் அப்போ வந்து எல்லா துறையில் இருக்கிறாக்களும் எனக்கு தெரியும். அவர் ரியல் எஸ்டேட் சொந்தக்கார படியன் தான் இடம் தேடிக்கொண்டு தெரிஞ்சவன் நல்ல இடம் என்று சொல்லி. அதான் இப்போ நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு அந்த இடம் அவன் கொடுத்துட்டு போகிறானே. நான் 10,000 சொல்லி உங்களுக்கு ஃப்ரீயாண்டு தான் சொன்னேன் அந்த இடம். உங்களுக்கு தாராள மனசு, நீங்கள் உழைச்சிட்டீங்களப்பா. நீங்கள் ப்ராஜெக்டுகள் செய்து நீங்கள் உழைச்சிட்டீங்க. இவ்வளோ நீங்கள் அவரோட கதை எந்த இடத்தை பற்றி? உங்கள் இடத்தை பற்றி தானே. இப்போ சும்மா ஒரு இடத்தை கொடுத்துக்கிட்டா உங்களுக்கு பிரயோசனம் தானே இருக்குது. நீங்கள் ப்ராஜெக்டுலாம் உழைச்சிட்டீங்களா? திருப்பி பாருங்க பாருங்க அவ்வளோ விசிட்டு கோல் வருது. ஹலோ, ஓம் தாமோதரம் ஸ்பீக்கிங். அது நீங்கள் இப்போ 20 இயர்ஸுக்கு என்றாலும் ஒரு கணக்கு வரும். அப்படி இல்லை நீங்கள் மந்த்லி தான் பே பண்ண போகிறீங்களாண்டாலும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸாக தான் சொல்கிறேன். நான் இப்போ இன்சூரன்ஸ் செய்கிற இல்லை வேறுங்க விட்டுட்டேன். அது கணக்காரத்துக்கு முதல் செய்தேன். நான் இப்போ விட்டுட்டேன். நான் இப்போ ரியல் எஸ்டேட் தான் செய்கிறேன். இல்லை நான் இப்போ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் பெரிய லாபம் வண்டியில் தானே. அது நீ யாரும் போட்டுட்டு அதால் எனக்கு கமிஷன் வருதுன்னே நான் பார்த்து கொண்டு இருக்கணும். தப்பித்தவரை அவங்க கேன்சல் பண்ணினால் எனக்கு கொடுத்தது இவங்க திருப்பி பிடிங்க போடுவாங்க. அப்போ அதால் நான் இன்சூரன்ஸ் செய்யவே இல்லை. இப்போ நிறைய காம்படிஷன் பாருங்கோ. இல்லை நான் மன்னிக்கணும், நான் செய்கிறே இல்லை இப்போ. அப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் முதல்ல 2 சும்மா அட்வைஸ் சொன்னானே ஒழிய அந்த டக்குன்ற பழக்கத்தில் வந்துட்டு நான் இன்சூரன்ஸ் இப்போ செய்கிறே இல்லை பாருங்க. ஆமாம். யாருக்கு மோட்கேஜ் எதுவும் தேவைண்டா சொல்லுங்க, நான் பார்க்கலாம். நான் இப்போ இன்சூரன்ஸ் செய்கிறே இல்லை. ரியல் எஸ்டேட்டும் மோட்கேஜும் தான் செய்து கொண்டிருக்கிறேன். சரி. இல்லை அது அந்த ஆஃபீஸ் அதில் கிடக்குது. அது நான் அங்கே பாவிக்கிறேன் இல்லை, அது நான் போகிறேன் இல்லை. சரி, ஓகே. இப்படி தான் ஏதாவது பிஸ்னஸ்களை விட்டா அப்புறம் இன்சூரன்ஸும் விட்டுட்டீங்களே என்ன? பேப்பர் போன 2 வருஷம் பார்த்தேன், 25 வருஷமாக அது பேப்பருக்காரங்க எப்பயோ கொடுத்த காசு அது அவள் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன். பாட்ட சொல்லி சொன்னான், பாட்ட அவள் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். இன்சூரன்ஸ் எடுக்கிறது கஷ்டம். என்னென்னு சொன்னால் அந்த எல்லா செக்கப்புகளும் செய்யணும். மற்ற எங்கடையாக்களுக்கு வருத்தங்களும் வாரதும் கூட. நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருக்கா பக்கத்து வீட்டுக்காரருக்கு வருத்தம் வருமோ, அது வருத்தங்கள் வருமோ, கன பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் படிப்பிச்சு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கிளாஸுகள் கொஞ்சம் காலம் ஒரு 4-5 படிகளுக்கு படிப்பிச்சேன். அப்புறம் அதுவும் எனக்கு அதுகளை தொடர்ந்து நீங்கள் செய்கிற பிளான் இருக்கோ? இல்லை எனக்கு அப்படி அதுக்கெல்லாம் ஒன்றும் ஐடியா இல்லை. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக நிறைய உழைச்சிட்டீங்களா? கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லை அப்படி ஏன் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ படிப்பிச்சு சொன்னால் அந்த இடத்தை என்ன செய்ய போறீங்க? பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தீங்க, அது அப்படி சும்மா கிடக்கட்டும். யாருமே படிக்கிறபடி எல்லாட்டிக்கு யாரும் படிக்க ஆசைப்படுறபடி யாரும் வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவையில் பாவிக்கலாம். சும்மா வந்து இருக்கிற இடம் தான் அதுக்கு வாடகை கட்டி கூடாது. அக்கௌண்ட்ல இருந்து போய் கொண்டு இருக்கும். நீங்க உழைச்சிட்டீங்களா? எத்தனை பேருக்கு போலீஸ் அது தண்டவாட்டில் போய் கொண்டு இருக்கு. அதுக்காக இடிச்சு கட்ட எழுமே அது தண்டவாட்டில் கிடக்கட்டும். யாரும் சும்மா வந்து நேரம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அது செய்யலாம். அதுகள் செய்யலாம். யாரும் கிளைண்ட்டை கூட்டி வந்து கதைக்கிறண்டா கதைக்கலாம். மற்ற தெரியாது உங்களுக்கு ஒட்டி போனா கிடக்கா. ஹலோ, தாமோதரம் கதைக்கிறேன். தாமோதரம் தேவையில்லை. பிறகு இங்கே எடுத்த நீர் சதாசிவம் என்ன ஃபோன் கிடைக்கிறாங்க? ஃபோன் வேலை செய்வேன். நான் இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு வந்தேன். நான் பெரிய ஆளை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துட்டீங்க? இல்லை சொல்லிட்டு வந்தேன். ஹலோ, கண்ணன். கண்ணன் சொல்லுங்க. லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா? அந்த உங்களுக்கு அந்த கிளாஸுகள் எடுக்கிறாக்கோ, இன்சூரன்ஸ் கிளாஸுகள் எடுக்கிறாக்கோ. என்ன போன வீக் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்டரை ஹயர் பண்ணிருந்தீங்க. கூட காசு கேட்குறாரோ? ஓகே. இடமும் பிரச்சனையாக இருக்குது. அதான் சொல்கிறது, இந்த வருஷம் தை பிறந்தால் வழி பிறக்கும், சித்திரை பிறந்த என்னவோ சொல்லுவாங்களோ. இது எனக்கு இப்போ வந்து இடத்த வேறுங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆஃபீஸும் ஒன்று ஃப்ரீயாக இருந்தது. பெரிய ஸ்பேஸ். உங்களோட ஆஃபீஸ் எவ்வளோ ஸ்பேஸ்? 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அது இருக்குது. இன்ஸ்ட்ரக்சரும் அங்கே அவைலபிள். நீங்கள் படிப்பீங்களானே என்ன? அது பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து மந்த்லிக்கு ஒரு $500 படி எடுக்கலாமோ? $500. அப்படி இப்படி எழுது. பேப்பருக்கு இன்டேக் அட்டை கொடு. விலாசமான இடத்தில் உங்களுக்குரிய இன்சூரன்ஸ் வகுப்புகள் திறமை வாய்ந்த இன்சூரன்ஸ் முகவரால் பயிற்றுவிக்கப்படும். கட்டணம் $500 என்று போடு. சரியோ?
ஓ இன்றைக்கு இப்போவே அட்டை ரெடி பண்ணு. படம் வந்து இன்சூரன்ஸ் ஆள்கிட்ட படம் பொறுவாரம் அப்படி படம் போட்டால் தான் நாள் வரும். வடியான் இல்லைங்க வடிவா. சரி படம் எடுத்துட்டேன், இன்சூரன்ஸ் படம் எடுத்துட்டேன். உனக்கு இப்போ அனுப்புகிறேன், அந்த படத்தையும் சேர்த்து போடு. சரியோ போட்டால் தான் வருவினம் நினைக்கிறேன். 500 தான். 500 தான். 500 ஃபோனை கட் பண்ணு. அது பிரச்சனை. அட்டன்டேக்கு ஓணும் ஃபோனை கட் பண்ணு. போடுங்க, முக்கியமான விஷயம் காய்ச்சி இருக்கிறேன். போடுங்க. சரி போடு. அது எங்களுக்கு வழி புறந்துட்டுது. நீ கவலைப்படாத, வழி புறந்துட்டுதோ. இதை ஃபோன் கேட்குறாரு வேறு கொடுத்துட்டு வரு. பிரச்சனை இல்லையோ. ஃபோன் ஒன்று வருது உங்களுக்கு வருது. அது கிடக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. 14 நம்பரை பார்த்து கால் பண்ணுவேன். இப்போ அது சரி என்ன கேட்காமல் நான் வந்து கிளாஸ் கொடுப்பேன். என்ன 2 இடத்த நீர் அவருக்கு கொடுப்பீர். என்ன கேட்காம படம் நான் யாரும் படம் கேமரா அனுமதிக்கிற நான் படத்துக்கு நிற்கிறேன். அதுக்காக நீர் என்ன கேட்காம அந்த படத்தை எங்கே அனுப்பி பேப்பருக்கு போட சொல்லி. இப்போ நீங்கள்லாம் உங்களோட இடத்துல நடக்க போகுது இன்சூரன்ஸ் கிளாஸ். நீங்கள்லாம் அது இப்போ நீங்கள் சும்மா நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க போகிறீங்களா அந்த இடத்தை? சும்மா நின்றால் யாரும் செய்துட்டு போட்டு அதுக்கு நீ உதவிதானே. ஒரு எங்கட சமூகத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து உதவி செய்தீங்க. இப்போ வந்து உங்களோட கிளாஸை கொடுத்து புது ஏஜென்ட்டை உருவாக்குறீங்க. எவ்வளோ பேர் ஆசை அறிக்கணும்னு சொல்லுங்க இன்சூரன்ஸ் படிக்கிறதுக்கு. சித்திர பிறந்தன்னு பார்த்தா சரியான பிரச்சனை தான் பிறந்திருக்கு. நீங்கள் கொடுக்கறதால வந்து மற்ற ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எடுத்து அவங்களோட அதை நான் விரும்பி கொடுக்கணும். நீர் என்ன கேட்காம என்ன அப்படி கொடுப்பீர். சும்மா தான் இருக்க போறீங்க வீட்டில். இப்போ ஒரு திருப்பி எல்லாத்தையும் விட்ட தொழில்களை எல்லா தொழில்களையும் நீங்கள் விடக்கூடாது. தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கணும். இந்த யாரும் திருப்பி அடிச்சு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட கோலா கிடக்குது எனக்கு. பேரிசன் தானே. ஹலோ, தாமோதரம் ஸ்பீக்கிங். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் தாகட்டுக்கும். சொல்லுங்க. இன்சூரன்ஸோ? இல்லை நான் இப்போ இன்சூரன்ஸ் ஏரியாவில் வேறுங்க. இன்சூரன்ஸ் நான் அது விட்டுட்டேன். இப்போ மோர்கேஜ் தான் செய்கிறேன் நான். மோர்கேஜும் அப்படி தான் இருந்துட்டு நான் இப்போ பெரிய ஃபுல்லாக டீப்பாக இறங்கியெல்லாம் செய்கிறேன். அது எனக்கு நேரம் இல்லை. நான் இப்போ ரியல் எஸ்டேட் செய்கிறேன் நான் ஃபுல் டைமாக. மற்றபடி இப்போ யாரும் கேட்டாலும் அங்கே ஒருத்தர் 2 பேருக்கு செய்கிறதே ஒழிய மோர்கேஜோ அது உங்கள்கிட்ட எல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக ஃபுல் ஃபைல் இருந்தால் நான் அதில் பேங்க்கில் கொண்டு போய் அப்படின்ற இடத்துக்கு நானும். ஓகே சரி என்னண்டு மோர்கேஜுக்கு நான் கேட்டேன் எல்லாமே டீட்டெயில் ஃபைல் ஒழுங்காக இருந்தால் அப்படி கொடுத்து வாங்கலாம் உண்டு. அதெல்லாம் தானே போனாலும் பிறகு எனக்கு கிடையாது. நீங்கிறாங்க சொல்கிறது தப்பில்லை தானே. எல்லாம் சரியாக இருந்தாலும் பேங்க்ல நாங்கள் எடுத்துகிட்டு வந்தானே. அதுக்கு பிரயோஜனத்துக்கு நீங்கள் அதான் அவரவர் வேலையை அவரவர் செய்ய வேணுங்க ஆளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் போய் கண்டபடி படிப்பிக்கல பள்ளிக்கூடத்தை அதுக்குண்டு ஒரு மாஸ்டர் படிப்பிச்சு அதுக்கு ஆள் போனால் தானே படிப்பிக்கலாம். இப்போ மோர்கேஜையும் விட்டுட்டீங்களா? மோர்கேஜையும் விட்டுட்டேன். அது சின்ன ஒரு ஆஃபீஸ் தானே. அது பிரச்சனை. அது பெரிய நட்டம் வராது எனக்கு. சின்ன எங்கே வச்சிருக்கு எந்த லொக்கேஷன்? அதே பில்டிங்கில் 4வது ஃப்ளோரில் இருக்குது. அது சின்ன ஒரு இடம் தானே. அது பெரிய இல்லை. ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வரும்போது சின்ன ஆஃபீஸ் தானே. அது பெரிய கிளைண்டல் உங்களுக்கு அதுவும் சும்மா தான் கிடக்கு. அது வேணும்டா யாருக்கும் பார்ப்போம் வந்து யாருக்கும் ஃப்ரீயா இல்லை. இப்போ ஒரு ஃபோன் கால் ஒன்று வர வேணுமே எனக்கு உடனே. இதுக்கும் யாருக்கும் வர வேணுமே. என்னண்டு இவ்வளோங்க எனக்கு ஃபோன் வரே இல்லை. கொண்டாங்க ஃபோன் இருக்கா? ஃபோனை தாங்க. இல்லை ஃபோன் வரே இல்லை. வந்தால் தான் நமக்கு தாங்கள இருக்கா ஃபோனை? நீங்கள் இந்த பேட்டரி போட்டுதா? ஹலோ ஜோசப். யா மோகேஜுக்கு பாதி ஒவ்வொரு பிரச்சனை தான் சொல்கிறது. வருஷம் பிறந்து நான் ஒரு கிழமை வருத்தம்ண்டு நல்லாக்களை சந்தித்தான். வாழ்க்கையில் வந்து சுபீட்சம் வருமென்று பார்த்து இன்றைக்கு வந்திருக்கு பார். மோகேஜ் தானே இவர்கிட்ட வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்கிறேன். நீ கேள்விப்பட்டியோ இல்லையா பேர்? தாமோதரம். பற்றி உனக்கே தெரியுதோ. அவர்கிட்ட கிளையண்ட் இருக்கிறான். அவர் எல்லா கிளையண்ட்டையும் எடுத்து தருவார் எங்களுக்கு. அவர் பிரச்சனை இல்லை. அவற்ற ஆஃபீஸில் அவற்ற போட்டோடையே செய்வேன். பிரச்சனை இல்லையோ. அந்த ஆஃபீஸே இருக்கோ. அந்த 4வது ஃப்ளோரில் இருக்கான். மக்கமன் லோரன்ஸில் வந்து ரியல் எஸ்டேட் ஆஃபீஸு பக்கத்து 2வது ஃப்ளோர், இது 4வது ஃப்ளோரில் இருக்கான். நான் சின்ன ஆஃபீஸர் தான் சொல்கிறேன். ஆனால் வந்து கணக்கு கிளைண்ட் வச்சிருக்கிறார். அது எல்லாம் எங்களுக்கு தருவாருன்னு சொல்கிறார். நான் அந்த கிளைண்ட்டை நான் எடுத்தாராக எனக்கு எனக்கு என்னோட சின்னலேருந்தே படித்த நீ ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபைலை உனக்கு நான் எடுத்துறேன். எனக்கு ஒரு $1000 தந்தாண்டா எனக்கு பிரச்சனை இல்லையோ. அவருக்கு ஒரு நான் 1500 கொடுக்கணுமோ?
இல்லாட்டி சும்மா தருவார் அந்த இவ்வளோ காலம் உழைச்சி போட்டுடாப்போ அந்த எதையும் ஃப்ரீயாக கொடுப்ப மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் காசு வச்சோன்னு நிற்கிறேன் தென்னாட்டுக்கு ஒரு கிளைண்ட்டை உங்களுக்கு தரேன்டா 1500 சொல்கிறார் நான் முதல் 2000 சொன்னவர் என்ன நான் தான் என்ன இவ்வளோ உழைச்சிட்டீங்களோ என்னத்துக்கு இப்போ காசு ஆசை உண்டு கேட்க காசு ஆசை எனக்கு சாகு மட்டும் இருக்குமென்று சொல்கிறார் அவர் ஓ ஓ ஓ என்ன சொல்கிற கூட கதை கேட்குறார் போல எனக்கு ஓ அது பிரச்சனை இல்லை அவரோட கணக்க கிளைண்ட் இருக்குது நீ எனக்கு 1500 ஒரு ஃபைலுக்கு வெட்டு உனக்கு நான் மோகேஜ் வந்து நீ இப்போ சின்ன ஆஃபீஸில் தொடங்கு பிறகு வேறு ஆஃபீஸுக்கு மாற்றலாமோ ஓ ஓ ஓ ஓ இது அவன்கிட்ட ஃபோன் பேட்ரி இதாக போச்சுது அதில் அவன்கிட்ட ஃபோன் அடிச்சு நான் கேட்குறார் ஃபோனை கேட்குறாரு கொடுக்குறேன் நான் சரி என்ன சோமா இருக்கிறீங்க வருஷம் வருஷம் எனக்கு நல்லா பிறக்கலைன்றது மட்டும் படிவா தெரியுது என்ன இது உங்களுக்கு வந்த எனக்கு என்ன பாருங்க வந்ததுலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உண்மைத்தான் வந்த நேரம் தொடக்கம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் பார்த்தீங்களே ஒரு கிழமை இந்த வருத்தம் வந்து என்ன எழும்ப விடாம படுத்தாலும் ஒரு 4-5 மாதத்துக்கு தொடர்ந்து வந்து இருக்கலாம் இல்லை அது பார்த்தீங்களா வெயிட் பண்ணிது காத்திருந்தா தான் பலன் இருக்குல்லோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு எத்தனை எவ்வளோ வேட்ட லைஃப்பில் நான் ஒழுங்கேற்ற வச்சுட்டேன் பாருங்க இதுல வந்து நீங்க எல்லாம் ஒரு சேவை நான் இதுல ஒன்றும் எதிர்பார்க்கிறேன் நான் செய்யறது சேவை நான் நான் மற்றாக்களுக்கு நீங்கள் செய்யறது வந்து எனக்கு செய்யறது ஒரு தனிப்பட்ட சேவை உங்கள்கிட்ட இருந்து நான் செய்யறது மற்றாக்களுக்கு செய்யறது ஒரு சமூக சேவை அப்ப சேவை இல்லாம அங்க சர்வீஸ் சார்ஜ் முவக்கும் வந்திருந்தா தானே ஏதாவது ஒன்று சாப்பிட்டா தானே வேலை செய்யலாம் அது எனக்கு வந்தா தானே இருக்கும் ஒரு கதையும் கதைக்கிறா அவ்வளோ கிடக்கு நீர் பார்க்கல நான் உங்களோட கதைக்க நீர் எனக்கு தெரியாமல் எந்த பிஸ்னஸ்களை சேல் பண்ணி கொண்டு இருக்கிறீர் பொதுவாக ரியல் எஸ்டேட் ஒன்றை மிஸ் பண்ணுறவன் போல நடக்குது எனக்கு நீர் ஒன்றையும் மிஸ் பண்ணே இல்லை எனக்கு தெரியும் சந்தையில் ஒரு க்ரோசரி ஸ்டோர் இருந்தா உங்கள்கிட்ட மறக்குது நீர் அப்போ ஒன்றையும் மறக்கே இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன் நாங்கள் என்ன மாதிரி க்ரோசரி ஸ்டோர் என்ன மாதிரி போகுது இப்போ அது பெரிய பிஸ்னஸ் இல்லை சந்தி க்ரோசரி பயத்தில் ஒன்று சொல்லாங்க சொல்லுங்க இல்லை நான் இப்போ அதுக்கும் போகிறேன் இல்லை க்ரோசரிக்கு போகிறேன் இல்லை அது சும்மா படியல் கடையில் நிற்கிற படியல் அவங்களே பார்த்து அவங்களே ஏதோ மேனேஜ் பண்ணுங்க காசு இருந்து வேண்டாம் மட்டும் நான் கொடுத்து விடுறது ஆனால் படிக்கல எல்லாம் வந்து உங்களோட படியில் விட படிக்கல் படித்து யூனிவர்சிட்டி படிக்க இல்லை எந்த படியல் இல்லை நான் அந்த பிஸ்னஸ் பக்கமே போக மாட்டேன் ஏன்னா எனக்கு டூ மச் ஆகுச்சு இதுகள் எல்லாம் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறேன் அதாவது கடையில் வேலை செய்கிற படியல் அவங்களே தாங்களே ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இப்போ செய்து கொண்டு இருக்கிறாங்க இதுவும் அண்ணன் கொஞ்சம் கையில் பட்ஜெட் கிடைக்குதுன்னா மட்டும் நான் இதை செக் எழுதி கொடுத்து விடுவோம் அவங்கள அதை ஃபில் பண்ணி கொண்டு வாங்க வந்து பாருங்க அந்த தெரியாத ஆக்களை வச்சிருக்கிறது பிரச்சனை நம்பல இன்னொரு தடவை தெரிஞ்சாக்களே நல்ல ஆக்களை கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காது அது எனக்கு தெரியும் அப்ப நீங்கள் வந்து தொடர்ந்து நடத்த போறீங்களா கடையை இல்லை அதை நான் சொன்னா எனக்கு நிறைய உழைச்சிட்டேன் எல்லாத்தையும் உழைச்சிட்டேன் அப்போ எல்லாத்தையும் விட்டு போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு யோசிக்கிறேன் நீ தொடர்ந்து இதுகளுக்கு அடிபட்டு கொஞ்சம் நிற்கல அதெல்லாம் அப்போ சரியில்லை நான் அதுக்காக நான் ஃபோன் கால் வந்தாலும் தர மாட்டேன் ஃபோனும் தர மாட்டேன் அது சரி வராது அந்த பிஸ்னஸ் எடுத்து நீர் வேறு யாரும் விற்கிற அளவுக்கு நான் அந்த இடம் விட மாட்டேன் அது அதில் இருக்கிற படிகள் தான் செய்வாங்க என்ன கணக்கை யோசிக்கிறேன் இல்லை கணக்கை யோசிக்கிறேன் நான் வந்து இப்போ விரைக்குள்ள நான் மனுஷிட்டே சொல்லிட்டு வந்தேன் நான் வருஷம் நான் ஒரு புது தொழில் ஒன்று தொடங்க போகிறேன் அதான் இப்போ 4-5 தொழில் துவங்கிட்டு எனக்கு சமூக சேவையப்பா சமூக சேவை அப்போ இனி நீர் தொழில் துவங்க இல்லை உங்களோட கடை எடுத்து நடத்த போகிறேன் இல்லையா அதுதான் எந்த தொழில் உங்களோட கடையை உமக்கு சொன்னது நான் இப்போ எந்த கடை உமக்கு தரப்போறேன் இப்போதானே சொன்னேன் தெரியாத ஆக்கள் நம்பிக்கை இல்லாத ஆக்கள்கிட்ட கொடுக்குறதும் பார்க்க நான் எனக்கு அந்த கடையை தாங்கலை நான் எடுத்து நடத்துகிறேன் நீரப்ப விட்டுறது வெளிக்கிடையிலே ஒரு திட்டத்தோடு தான் வெளிக்கிட்டு இருக்கிறேன் வருஷன் நல்லா பிறக்கணுமென்று நான் வச்சு வந்தேன் நான் அதுபோல் உங்களுக்கும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் பாருங்க ஒன் டைம் ஒரு ஆக்கள்கிட்ட கொடுத்து போட்டு நீங்கள் ரிலாக்ஸாக தான் இருக்க போறீங்க நீர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சரி அது நீர் உமக்கையில் நினைக்கிறீங்க அப்படி நிற்கக்கூடாது உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து அந்த பில்டிங் யாருக்கு கொடுக்க போகிறோம் யோசிச்சு ஃப்ரீயாக கொடுக்க ஒரு தடவை இல்லாமல் இருந்திருப்பீங்க அது நான் எந்த அளவில் நான் பார்ப்பேன் தானே ஒரு ஆக்களுக்கு உதவுறதானேப்பா ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஒரு பழக்கம் இதுல என்ன சொன்னீர் அந்த மற்றபடி என்ன சொன்னீர் நீர் 1500 காய்ச்சா நான் 2000 கேட்டேன்னு சொன்னீரோம் சும்மா கொடு இவ்வளோ பிஸ்னஸில் இருக்கிறீங்க வந்து இதுகளெல்லாம் பிஸ்னஸ் டெக்னிக் இருப்பா இதுகள் இல்லாமல் இப்படி ஒரு டெக்னிக் நான் வாழ்க்கையில் கேள்விப்படேன் எல்லாம் சரி புது வருஷத்துக்கு சொல்லுவாங்க கை விசேஷம் இருந்தோட திரும்பி போகணும் எல்லாம் இப்போ கதைச்சு எல்லாம் வந்து சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களாம் காய்ச்சிரு போய்க்கல ஏதாவது ஒரு கை விசேஷம் ஏதாவது என்ன இவ்வளவு நீர் என்னட்ட இருந்து எடுத்தா பிறகு
இன்னமும் கைவீசுக்கு நான் காசு தரணும். எடுத்து அந்த வார்த்தையை சொல்லாது. உங்கள்கிட்ட இருந்த பொறுப்புகளை வேறு யாக்கள்கிட்ட பிரித்து கொடுத்து கிடக்குது. அப்போ என்னட்ட இருந்து பிரித்து கொடுத்துட்டு இல்லை பிரித்து கொடுத்தாச்சு. என்ன கேட்காமலே நீங்கள் கேட்கிறேன்ல நீங்கள் முளைச்சி போச்சு போல கிடக்கு. சரி, அதை விட்டுட்டு ஒரு கைவிசேதம் என்ன மாதிரி கைவிசேஷம் தரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் சித்திரை பிறந்தால் ஒரு நல்ல நாள் பொழுதுண்டால் கைவிசேஷம் கொடுக்கறது தானே. அந்த ஒரு கிழமை பிந்தி வந்ததில் தான் எனக்கு பிரச்சனையாக கிடக்குது. கையில் கொஞ்சம் காசு தட்டுப்பாடாக கிடக்கு. ஒரு $500 நீர் தந்தீரென்றால் அதில் நான் நமக்கு ஒரு $100 தருவேன் கைவிசேஷம். மேலும் காணொளிகளை காண CMR TVயை சப்ஸ்கிரைப் செய்வதோடு கீழுள்ள பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள்.